போன வீடியோ மதுரை வர வரைக்கும் பாத்திருப்பீங்க. இது அதோட கண்டினியூஷன் வீடியோ. 200k அச்சீவ் பண்ற பயணத்துல நான் இருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ வெல்கம் டு எபிசோட் 2 ஆஃப் ஆறுபடை சீரிஸ். எபிசோட் 2ல மொத்தம் நம்ம 3 கோவில் பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போற கோவில் மதுரையில இருக்க திருப்பரங்குன்றம் தான். மதுரையில பால வேலை பயமா நடக்குது. சோ டிராபிக் கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு. நாங்க போனது முகூர்த்த நாள்ன்றனால கூட்டம் ஹெவியா தான் இருந்தது. அதுவும் இல்லாம திருப்பரங்குன்றத்துல கல்யாணம் எப்பவுமே நடக்கும். அதனால கூட்டம் ஹெவியா தான் இருந்தது. கிளைண்ட் டிராப் பண்ணிட்டு காரையுமே சேவை பார்க் பண்ணிட்டேன். கோயில தாண்டி போனீங்க அப்படின்னா பார்க்கிங் இருக்கும். 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து நானுமே கோயிலுக்கு கிளம்பிட்டேன். கோவில்ல சாமி கும்பிட்டு வந்தவங்க கம்மி தான். ஆனா வந்து கல்யாணத்துக்கு வந்து கூட்டம் தான் அதிகமா இருந்தது. திருப்பரங்குன்றத்துக்கு நான் செகண்ட் டைம் போறேன். கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி வெயிலுக்கு எதோ சர்பத்தை போட்டுட்டு கோயில் உள்ள என்ட்ரி கொடுத்தாச்சு. இங்க பாத்தீங்களா என்ட்ரன்ஸ்லயே எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு. கோவிலோட என்ட்ரன்ஸ்லயே கருப்பசாமி கோயில் இருக்கும். சாமி கும்பிட்டு உள்ள போயிடுங்க. இந்த கோவிலோட நுழைவாயில பாருங்களேன் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு. உள்ள போய் கூட்டத்தை பார்த்தோம் தெரிஞ்சு போச்சு ரொம்ப நாள் நிக்க போறோம் அப்படின்ட்டு. அந்த கோவில இருக்க செவுத்துல நிறையவே எழுதி வச்சிருந்தாங்க. ஒரு வழியா அந்த கூட்டத்தெல்லாம் கடந்துட்டு பக்காவா சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. கோவில்ல புளியோதரை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நாங்களும் வாங்கினோம். ஆனா ஆவரேஜா தான் இருந்தது. அதுக்கடுத்து நம்ம அங்க இருந்து பழமை சொல்லி கிளம்பியாச்சு. திருப்பரங்குன்றத்துல பழமை சொல்லி 40 கிலோமீட்டர் வரும். அந்த வேலை நம்ம சூரியனை கடல்ல பாட்டிட்டு ஒரு வெஜ் பிரியாணி சாப்பிட்டு கிளம்பியாச்சு. சாப்பாடு சூப்பரா இருந்ததுங்க. நீங்க எப்பயுமே திருப்பரங்குன்றம் பார்த்துட்டு பழமை சொல்ல வாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மதியானம் க்ளோஸ் பண்றாங்க. பழமை சொல்ல கோவில் வந்து பாத்தீங்கன்னா 5 மணி க்ளோஸ் பண்றாங்க. பழமுதிர் சோலை கோவிலுக்கு போறதுக்கு ஒரு குட்டி மலை ஏற மாதிரி இருக்கும். கோவிலோட அடிவாரத்துல அழகர் கோவில் அப்புறம் 12ஆம் படி கருப்பு கோவில் இருக்கும். பாத்துட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் சின்ன மலை ஏறினீங்க அப்படின்னா உங்களுக்கு பழமை சோலை வந்துரும். அங்க போனப்ப கோவில்ல கூட்டமே அவ்வளவு இல்லாம இருந்தது. நான் இந்த கோவிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறேங்க. உள்ள போயிட்டு சூப்பராவே சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா கூட்டமே இல்லங்க உள்ள. அதுக்கடுத்து கொஞ்ச தூரம் மேல போனீங்க அப்படின்னா ராக்காச்சி அம்மன் கோவில் இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தா பாத்துட்டு வாங்க. எங்க டைம் என்ன சொல்ல கிளம்பிட்டுனாங்க. அதுக்கடுத்து கீழே இறங்கும் போது இந்த மரத்தை கண்டிப்பா எல்லாரும் பாப்பீங்க. இந்த மரத்துல தான் முருகப்பெருமான் அவையாறு காட்சி அளிச்சு சுட்ட பழம் வேணுமா இல்ல சுடாத பழம் வேணுமா என்று அவையார்ட்ட கேட்ட சொல்றாங்க. அங்க அதுக்கான போர்டு வச்சிருக்காங்க. அது சாமி கும்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு. அதுக்கடுத்து அங்க இருந்து பழனி கிளம்பியாச்சு. திருப்பரங்குன்றத்தில் பழனிக்கு வந்து 120 கிலோமீட்டர் வருது. பழனி போற ரூட் நல்லா தான் இருக்கு கொஞ்ச தூரத்துக்கு. அப்புறம் பாலவரம் நடக்குது. நாங்க கிளம்புனது தைப்பூசத்தை ஒட்டி. அதனால நிறைய பேர் பாதயாத்திரை போயிட்டு இருந்தாங்க பழனிக்கு. ஒரு வழியா பழனிக்கு வந்தாச்சு. பழனியில பார்க்கிங்க்கு 70 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. 4வது படையை பார்க்க போலாமா? பழனியில உங்களுக்கு குட்டி குட்டியா ஃப்ரீ பஸ் இருக்கும். அதை நீங்க டிராவல் பண்ணிக்கலாம். நாங்க ரோப் கார்ல போறலாம் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தோம். சரியான கூட்டம் ரோப் காருக்கு. ரோப் கார்ல ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அதுக்கடுத்து ஒரு வழியா மேல வந்து சாமி பார்த்தாச்சு. கூட்டம் கொஞ்சம் ஓகேவா தான் இருந்தது. அங்க போன அன்னைக்கு ராஜா அலங்காரத்துல இருந்தாரு. பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுங்க. அதுக்கடுத்து அங்க இருந்து கிளம்பியாச்சு. பழனில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அப்படின்னா கடக்கப்பட்டின்ற ஊர் வரும். இந்த ஊர்ல மூட்டை பாபா கோயில் ரொம்பவே ஃபேமஸ். அங்க அவரோட ஜீவ சமாதி தான் வச்சிருந்தாங்க. அந்த கோயில் உண்மையாவே அவ்வளவு பிளசண்டா இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாம அவரு கிஃப்டா கொடுத்த காரியமே அங்கதான் வச்சிருந்தாங்க. நீங்க பழனி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. அதுக்கடுத்து அங்க சைடா திருச்செந்தூர் கிளம்பியாச்சு. கணக்கம்பாட்டில இருந்து திருச்செந்தூர் பாத்தீங்கன்னா 286 கிலோமீட்டர் வருது. இதோட கண்டினியூ அடுத்த பாட்டுல பாப்பீங்க. சோ வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா பாய், டேக் கேர். அடுத்த வீடியோல பார்க்கலாம். Thank you.